இட்லி தோசை கிரைண்டிங் டிப்ஸ் பார்க்கலாமா. இது பொங்கல் அரிசி ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இட்லி ரைஸ் 4 மணி நேரம் ஆச்சு ஊற போட்டிருக்கேன். உளுந்து ஊற போட்டு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் ஆச்சு. டில்ட்டிங் வெட் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். சாச்சுலாம் இது இப்போ போட்டிருக்கேன். சாத்திரத்துக்கு உப்பு போட்டேன், கடைசியில் உப்பு போட்டு கலந்துடலாம். இது ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும் உளுந்து மசியறதுக்கு. அரிசி 10-15 நிமிஷம் மசிஞ்சிடும். அப்பப்போ தண்ணி விட்டு அரைக்கலாம். இது மசியட்டும். இப்போ தான் போட்டேன். 4 கிளாஸ் இட்லி ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அரைக்கும் போது மூடி வச்சிடணும். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு வேணுங்கிற தண்ணியை விட்டுக்கலாம். ரேடியாக தண்ணி விட்டு அரைக்காமல் அப்பப்போ தண்ணி விட்டு அரைக்கணும். மூடி வச்சிடலாம். வச்சு திருப்பி ஆன் பண்ணிடலாம். வெளியில் தள்ளிக்காமல் இருக்கும். இப்படி அப்பப்போ உளுந்து வருது பாருங்கள் மேலே. அப்படி தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உளுந்த கையால் எடுத்து உள்ளே தள்ளிட்டு அப்புறம் திருப்பி அரைக்கணும். பாருங்கள் தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் கட்டாயமாக ஆகும். திருப்பியும் பாருங்கள் அரைக்கும் போது உளுந்து மேலே வருது. கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி மூடி வச்சுட்டு அரைச்சிடலாம். கையால் கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சுட்டு அரைக்கலாம். கிரைண்டர் தான் அரைக்க போகிறது. இருந்தாலும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு அரைச்சாலும் சரியாக மூடி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் மசில் எடுத்து கொஞ்சம் உளுந்து இருந்தது, அதை உள்ள போட்டு கலந்துட்டேன். சப்போஸ் இது அரைச்சப்புறமா மேலாக்கு உளுந்து வந்துன்னா அரிசியோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அரைச்சிட்டு எடுக்கலாம். உளுந்து அரைச்சி முடிச்சாச்சு. மசிஞ்சு எடுத்து எடுத்துடலாம். மேலாக இருக்கிற உளுந்து அரிசியோட சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். அரைச்ச உளுந்து நல்லா கண்டருக்கு பாருங்க. 1.25 டம்ளர் போட்டேன். ஆல்மோஸ்ட் அது முழுக்க வந்துடுத்து. இப்போ பாக்கி இருக்க உளுந்து கொஞ்சம் இதில் இருக்குது மாவோட. இதில் அரிசி சேர்த்து போட்டு அரைக்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் 3/4 மணி நேரம் ஆச்சு அரைக்க. அரிசியும் போட்டாச்சு. சாத்திர துளியோண்டு உப்பு போட்டேன். மொத்தமாக அப்புறமா சேர்த்து போட்டுக்கலாம். இது மாதிரி சீட்டு 10-15 நிமிஷத்தில் மசிஞ்சிடும். ஓரளவுக்கு மசிஞ்சுன்னு வருது. இது உளுந்த மாதிரி அடிக்கடி திறந்து பார்க்கணும். 2 மணி நேரம் திறந்து பார்த்தா அப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 15 நிமிஷம் அரைச்சப்பறம் இன்னும் கொஞ்சம் மசியணும். 5 நிமிஷம் மசிஞ்சதுக்கப்புறம் உளுந்தை போட்டு உப்பு போட்டு திருப்பி அரைக்கலாம். கரகரன்னு அரிசியை மசிஞ்சு கொடுத்து இட்லிக்கு தேவையான பதமாக இப்போ அரைச்ச உளுந்தை போட்டு உப்பு போட்டு அரைக்கலாம். முதல்ல இட்லிக்கு அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தோசைக்கு நைஸாக அரைச்சி எடுக்கலாம். போட்டாச்சு. ஒரு சுற்றிட்டு இட்லிக்கு எடுத்துடலாம். மாவு ரெடி எடுத்துடலாம். இதே மாவு இந்த அடுக்கில் 3/4 எடுத்து வச்சுருக்கேன். பொங்கறதுக்கு இடம் வேணாலும் 4-5 மணி நேரம் அப்புறம் 2-3 மணி நேரம் கழிச்சு தந்து பார்த்துட்டு பொங்கிட்டுனா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ தோசைக்கு நைஸாக அரைச்சி எடுக்கலாம். நைஸாக மசிஞ்சு எடுத்து பாருங்க. இப்போ எடுத்துடலாம். மாவை 2 கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நான் பொங்கறதுக்கு கேப் வேணும்ல, அதனால் பொங்கற வைக்க மாட்டேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு 2-3 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்து வச்சுருவேன். நான் இட்லிக்கு தான் நல்லா பொங்க வைப்பேன். இது லேசாக தான் பொங்கும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு தோசை ரொம்ப கெட்டியாக இருக்கும் மாவு. அதனால் அந்த தண்ணியை ஒரு சுற்றிட்டு கிரைண்டரோட விட்டுட்டு இதில் மாவில் போட்டுட்டு பதமாக ரெடியாக பண்ணி வச்சுடுவேன் தோசை வைக்கிறதுக்கு. தண்ணி விட்டு அரைச்சி இது பண்ணியாச்சு. இந்த தண்ணி எடுத்து நம்ம தோசை மாவில் விட்டுடலாம். மேக்ஸிமம் 1.5 1.25 மணி நேரம் ஆகுது. அரைச்சி எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம். 12:15 ஆரம்பித்தா 1.25 ஆச்சு முடிகிறதுக்கு. தண்ணியை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் வேணும். 1.25 மணி நேரம் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் நம்ம வச்சுக்கணும். 1.25 மணி நேரம் ஆகிறது அரைக்கிறதுக்கு. 2 ஹவர்ஸ் வச்சுட்டோன்னா ரிலாக்ஸ்டாக அரைக்கலாம். கிரைண்டர் தண்ணி அலம்பி விட்டதை எடுத்து கலந்து ரெடியாக வச்சாச்சு. இந்த மோட்டரில் இருக்கிற துணியால் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷால் டூத் ப்ரஷ் எதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்தால் இதில் இருக்கிற எண்டு இடத்துலாம் க்ளீன் ஆகுது, இல்லைட்டா ஆறுதில்லை. அப்புறம் இட்லி மாவு பொங்கினதுக்கப்புறம் இதையும் ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் எடுத்துக்கு வெளியில் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன். அப்புறம் கிரைண்டர் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். அமிர்தா டில்ட்டிங் வெட் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஈஸியாக இருக்குது. கவுத்துட்டு அரைக்கலாம். இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷால் இதில் இருக்கிறதுலாம் அப்படி அப்படியே தேய்ச்சி எடுத்துடணும். இந்த கிரைண்டரில் அந்த இருக்கிற கல்லையும் இதால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கவுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா அந்த கிரைண்டர் மோட்டரில் செட் பண்ண வேண்டியது தான். மோஸ்ட்லி முடியல. கிரைண்டர் வீட்டில் தான் மாவு அரைக்கிறேன். வெளியில் அரைச்சா வாங்கினா அவங்களே சொல்லி கொடுத்தால அவங்க எப்படி டைம் இருக்குமோ க்ளீன் பண்ணி அரைக்கிறதுக்கு. அதனால் மோஸ்ட்லி வீட்லேயே அரைச்சிடுவேன். இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். க்ளீனாக அலம்பிட்டு காஞ்சப்புறம் மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தோசை மாவு 3 மணி நேரம் ஆகிடுது. 1.25 அரைச்சி க்ளீன் பண்ணி வச்சு இப்போ 4.25 ஆச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். தோசை மாவுகிட்ட புளிச்சிரும் வெளியில் வச்சா. அதனால தான்
பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறமா பண்ணால் சரியாக இருக்கும். அரைச்சி வச்ச மாவை இப்படி பொங்கி எடுத்து பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 5 மணி நேரம் ஆச்சு பொங்குறதுக்கு. இப்போ 6:45 ஆக போகிறது. பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் அரை மணி நேரம் முன்னாடி வச்சுட்டு பண்ண போகிறேன். 8 மணிக்கு வச்சுட்டு 8:15 8:30 மணிக்கு பண்ணால் போகிறோம். இப்போலேருந்து வெளியில் இருந்தால் புளிச்சிடும். அதனால தான் சூப்பராக பொங்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாத்தாச்சு நல்லெண்ணெய் தடவிட்டு தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒன்று ஒன்றா வச்சிடலாம். வாத்ததை கீழே வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டுட்டு இந்த இட்லியை வச்சுட்டு மூடிடலாம். இல்லைட்டா கீழே இருக்கிறது வேகாத மாதிரியே இருக்கும். மூடினா தான் வேகிறது. 5 நிமிஷத்தில் வெந்துடும். சூப்பரான பூ போல் சாஃப்ட் இட்லி ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணிப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கோ. 4 இட்லி ரைஸ்க்கு 1.25 உளுத்தம்பருப்பு போட்டு இப்படி அரைச்சிருங்கோ. இப்படி அரை மணி நேரம் உளுந்து ஊறினா போகிறோம். 4 மணி நேரம் அரிசி ஊறினா போகிறோம். இந்த மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். தேங்க்யூ சமைச்சு வச்சுங்க. போல் இட்லி சாஃப்டாக இருக்குது. சாஃப்ட் இட்லியோட கதலாச்சு தக்காளி வெங்காயம் கோகோனட் சட்னி அரைச்சி தொட்டுன்ட்டு சாப்பிட்லாம். கேட்ரிங்கில் வாங்கினா பரங்கிக்காய் சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம்.